வணக்கம் எல்லோருக்கும். என்னடா அலமாரியில் புத்தகங்கள்லாம் நிறையா இருக்குன்னு பார்க்குறீங்களா? மேலே பாருங்கள், இவ்வளோ புத்தகங்கள். இத்தனை புத்தகங்களை நான் ஒவ்வொரு நாளும் எனக்காக தேவைப்படும் போதெல்லாம், என் மனச்சுமை அதிகமாகும் போதெல்லாம், என் அறிவுச்சுமை குறையும் போதெல்லாம் இந்த புத்தகங்களை துணை கொண்டு, இந்த புத்தகத்தை படித்த அறிஞர்களும் புலவர்களும் ஆசிரியர்களும் துணை கொண்டு என்னை நானே செதுக்கி கொண்டும் கொஞ்சம் மெருகேற்று கொண்டும் என் வாழ்வை உயர்த்தி கொண்டும் என் வாழ்க்கையில் வசந்தத்தை வீசிக்கொள்கின்ற அளவிற்கு இந்த புத்தகங்கள் தான் எனக்கு ஒரு துணையாக இருந்தது. பெரிய துணை, பெரிய பாரங்கள் அனைத்தையும், வாழ்க்கையுடைய துன்ப துயரங்கள் அனைத்தையுமே தூக்கி எறிந்தது இந்த புத்தகங்கள் தான். இப்படிப்பட்ட புத்தகங்கள் பாருங்க, எங்கே பார்த்தாலும் புத்தகமாக தான் இருக்கும். சில நேரங்களில் படிச்சுட்டு அப்படியே போட்டு போகிறது உண்டு. ஏன்னா இந்த அறை முழுக்க புத்தகங்கள் தான். அதனால் நமக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு பெருந்துயரத்தில் நம்மை போட்டு அழுத்தி கொள்ளாமல், நமக்கு நம் கையிருப்புக்கு புத்தகங்கள் இருந்தாலே போதுமானது. எந்த ஒரு துணையும் தேவையில்லை, எந்த ஒரு கவலையும் ஏற்படாது, எந்த ஒரு வெறுமையும் இல்லாமல் இருக்கும். எப்போதும் யாரோ ஒருவர் நம்ம கூட பல பேர் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியையும், நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்ற ஒரு கற்றல் பணியையும் இந்த புத்தகம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு விதமான ஒரு பட்டை தீட்டுகின்ற ஒரு நம்மை பட்டை தீட்டி நம்மை தட்டி நல்லா தளிராக்கி நல்லா வளர்ச்சிக்கு உதவுகின்ற அற்புத ஏணிகள் தான் இந்த புத்தகம். இப்படிப்பட்ட புத்தகம் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்கிறதா, நிறைய பேர் இந்த புத்தகங்களை வாங்குகிறார்களா, நிறைய பேர் இன்றைக்கி படிக்கிறாங்களா அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. நானே எனக்கு கிடைக்கும் அந்த சிறு நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறு சிறு கதைகளையும் சிறு கவிதைகளையும் எழுதி என்னை நானே தேற்றிக்கொள்வேன். எனக்கு அறியாமையிலிருந்து அகன்று அறிவை கொஞ்சம் தீட்டுவதற்கு இந்த புத்தகங்கள் எனக்கு துணை புரிகின்றன. அதனால் நீங்களும் ஒவ்வொரு நாளும் பயனுள்ளதாக அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இன்றைய இளைய தலைமுறைகளும் நிறைய புத்தகங்களை விலை கொடுத்து வாங்கி, புத்தகங்கள் அது ஒரு செலவல்ல, அது மூலதனம்னு சொல்கிறாங்க. இத்தனை புத்தகங்களையும் நிறைய ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு ஆயுதமாக, ஒரு கருவியாக இருக்கிறது. உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி எங்கெங்கெல்லாம் புத்தகங்கள் இருக்கின்றதோ, எங்கெங்கெல்லாம் நம்மளால் அந்த புத்தகத்தை வாங்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு உங்களுக்கு கண் எதிரில் படுகின்ற அறையில் அந்த அலமாரியில் வையுங்கள். உங்கள் கண் எதிரிலே படும்போதெல்லாம் அந்த புத்தகம் உங்களை அழைப்பதாக நினைத்து கொண்டு நீங்கள் அந்த பக்கத்தில் நின்று ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து ஏதாவது ஒரு பக்கம் படித்தால் ஏதாவது ஒரு சிந்தனை உங்களுக்குள் உதிக்கும். அப்படி உதிக்கும் என்றால் அன்று உங்களுடைய அறிவு வளர்ச்சி மிக பிரகாசிக்கும். நான் கண்ட உண்மை. எல்லோரும் பயன்படுத்துங்க. நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்மளுடைய கரிகால் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.